வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம், நான் சாந்தி சுப்ரமணியன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு முதிரை பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த முதிரையோட பெயர் என்னன்றதே சொல்லிடுறேன். நம்ம ஒரு முதிரை பயிற்சியும் அதோடு சேர்ந்து ஒரு 3 உணவுகளையும் உணவு முறை பழக்கங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் பயிற்சி தான். இப்போ சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் முதிரை வர்ண முதிரை. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முதிரை பயிற்சி செய்ய போகிறோம்னா அதுக்கு முதல் ப்ரொசீஜராக நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி நல்லா நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். கண்களை மூடி நம்மளோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணணும். அந்த பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே நம்ம கை விரல்களில் அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ எப்படி இந்த முதிரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுண்டு விரல் நீர் மூலகம். நம்ம உடலில் பஞ்சபூத தன்மை இருக்குது. அதில் சுண்டு விரல் நீர் மூலகமும், இந்த கட்டை விரல் நெருப்பு மூலகம். இந்த ரெண்டையும் இணைத்து நம்ம அதில் இருக்க ஒரு மெலிதான ஒரு ப்ரெஸ்ஸை நம்ம வாட்ச் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு நீரிழிவு அப்படின்ற அந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த முதிரையை நான் இப்படி வீடியோக்கோசரம் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் நல்லா மடி மீது வைத்துக்கொண்டோ அல்லது இப்படி வைத்துக்கொண்டோ இந்த முதிரைகளை செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணத்தால் கண்களை மூடி நம்மளுடைய நார்மல் பிரீத்தின் அண்ட் பிரீத் அவுட்டை ஜஸ்ட் ஒரு 10 பிரீத்தின் அண்ட் பிரீத் அவுட் வாட்ச் பண்ணணும். மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்களில் கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும். சுண்டு விரலையும் நம்ம தம்போட நுனியையும் ரெண்டையும் இணைத்து இதில் கொடுக்குற மைல்டு ப்ரெஷரை நம்ம வாட்ச் பண்ணி நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரை அமைப்பில் இருந்துக்கணும். அடுத்து நான் பேசிகிட்டே வீடியோக்கோசரம் பேசிகிட்டே செய்கிறேன். நீங்கள் கண்களை மூடி நம்ம எண்ணத்தால் பிரீத் வாட்ச் செஞ்சுட்டு அப்படியே மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களை கொடுத்துருக்கு இந்த அழுத்தத்தை நம்ம வாட்ச் பண்ணாலே நல்லா இதுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, முதிரைகளை நம்ம எப்போ செய்யணும் எப்படி செய்யணுன்றதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இதை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்காண்டி சொல்கிறேன். முதிரைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். சாப்பிட்ருந்தா 1.5 மணி நேரம் கழித்து செஞ்சுக்கலாம். இதை இந்த மாதிரி சேரில் உட்காந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நம்மளால் சுகாசனம், வஜ்ராசனம், பத்மாசனம், சின்ன யோகா அமைப்பில் அமர்ந்துக்கிட்டே கூட இந்த முதிரை பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதை தேவைப்படுறவங்க சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்றவங்க எப்படி நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு அப்படின்னு சாப்பிட்றோம்ல, 4 வேளை 3 வேளைன்னு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முதிரைகளை காலையில் மத்தியானம் நைட்டுன்னு 3 தடவை இந்த முதிரைகளை செஞ்சுக்கணும். இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா, இனிமேல் இந்த சுகர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த முதிரையை நமக்கு கன்வீனியன்ட் டைம் ஒரு டைம் சூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த 2 டயத்தில் ஒரு டைம் இந்த முதிரை செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம டைம் சொல்ல 3 to 5 மினிட்ஸ் இந்த முதிரையோட அமைப்பில் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் உணவு சொன்னேன். அந்த உணவு என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம இந்த ரேடிஷ் அந்த முள்ளங்கி இருக்குல்ல, அது லோ கேலரிஸ். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3ல் 1 பங்கு தண்ணி வற்றுற அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அந்த தண்ணியை குடிச்சுக்கணும். அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரையில் அயன் அதிகமாக இருக்குது அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். ஸோ அந்த முருங்கைக்கீரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா அதே மாதிரி நல்லா ஒரு குத்து முருங்கைக்கீரை போட்டுட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி 3ல் 1 பங்கு தண்ணி ஆகிற அளவுக்கு வற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சுக்கணும். அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கடுத்த நாள் என்ன செய்யணும், பாவக்காய். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாவக்காய் நல்லா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம இதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி நல்லா கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 3ல் 1 பங்கு இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து நம்ம குடிச்சிட்டோம்னா, குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது நம்ம குடிச்சிட்டோம்னா நமக்கு பாவக்காய் பிளட் சுகர் லெவலே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இருக்கப்ப வீக்லி நம்ம இந்த 3ஐயும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம குடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த வர்ண முதிரை பயிற்சியோடு சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப நமக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.